ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தோத்து, தோத்து, தோத்து இப்படி உட்கார்ந்துருக்கீங்களேப்பா! அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்சது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 4த் டெஸ்ட் மேட்ச் டே 5 ஃபைனல் டேன்னே சொல்லிக்கலாம். நேத்து ஆடிட்டு இருந்த 9த் விக்கெட் பார்ட்னர்ஷிப் ஆஸ்திரேலியா கூட ஒரு 6 ரன் அடிச்சு 339 வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட்டா செட் பண்றாங்க. ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆட வந்த யஷ்வாலும், ரோஹித் சர்மாவும் இன்னைக்கு வேற லெவல்ல ஆடப் போறாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது 40 பாலுக்கு 9 ரன் ஆடப் போறீங்க பார்க்குறீங்களா? அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரோஹித் சர்மா ஆடிட்டு இருக்கும்போது 9 ரன்ல கமின்ஸ் பால்ல அவுட்டு. ராகுல் நல்லா தான் ஆடிட்டு இருந்தாரு. என்னத்த ஆச்சு, ஏதாச்சுன்னே தெரியல இந்த டீமுக்கு. டக் அவுட்ல கிளம்பிட்டாரு. அவரும் கமிங்ஸ் பால்ல. விராட் கோலி இவங்களே இப்படி இருக்கும்போது நீங்க எப்படி அடிக்க போறீங்க? நானும் அவ்வளவுதான் சிங்கிள் டிஜிட் தான் 5 ரன்னுக்கு கிளம்புறேன். பாய் அப்படின்ற மாரி அவரு மிச்சல் ஸ்டார்க் பால்ல அவுட் ஆயிட்டு கிளம்பிட்டாரு. அதைத் தொடர்ந்து வந்து ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, யஷ்வாலோட ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு நல்லா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. டிராக்காக போற மாரியே இருந்தது மேட்ச். ஆனா இருந்தாலும் அவங்க ஒரு ஐடியாலஜியால தான் ஆடிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து கொஞ்ச நேரம் ஆடிட்டோம்னா, 3 செஷனுக்கு ஒரு 100 ரன் மட்டும் டார்கெட் செட் பண்ணா சூப்பரா அடிச்சு முடிச்சிடலாம்னு தான் நெனச்சிருப்பாங்க. ஆனா விதி யார விட்டது அப்படின்ற மாரி 104 பாலுக்கு 30 ரன் அடிச்சிட்டு இருக்கும்போது, டிராவல்ஸ் ஹெட் பால்ல போய் அவுட் ஆயிட்டாரு. ரிஷப் பண்ட் அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, அடுத்து வந்த ரவீந்திர ஜடேஜா 2 ரன்னுக்கு காலி. நிதிஷ்குமார் ரெட்டி, பாகுபலி, புஷ்பா செலிப்ரேஷன்லாம் பண்ணீங்களே, இப்ப எப்படி பண்ண போறீங்க? பார்ட் 2 மாரி தாங்க சுமாரா தான் போப்போறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 1 ரன்ல காலி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யஷ்வால் மட்டும் ஆடிட்டே இருந்தாரு. 80 ரன்ல யஷ்வாலுக்கு என்ன ஆகும்னு தெரியல. 84 ரன்னுக்கு 208 பாலுக்கு 84 ரன் அடிச்சு, கமின்ஸ் பால்ல அவுட் ஆயிட்டாரு. கேட்ச்சா இல்லையா? ஸ்னீக்கோல ஒண்ணுமே காட்டல. அம்பயர் அவுட்ன்னு குடுக்குறான். அம்பயருக்கு என்ன அவசரமா வீட்டுக்கு சீக்கிரமா போகணும்னு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரும், அக்ஷதீப்பும் ஆடுனாங்க. அக்ஷதீப் 7 ரன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ மிரட்டி பார்த்தாங்க. அதுக்கு மேல நான் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாரி 7 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. பூம்ரா டக் அவுட். அதுக்கப்புறம் என்ன பண்ண சிராஜும் டக் அவுட்டுங்க. அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் 5 ரன் 45 பாலுக்கு 5 ரன் ஆடி இருந்தாப்படி. மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஆனா அவருக்கு அது தெரியாம எப்ப முடிஞ்சிருச்சு கிளம்புங்க அப்படின்ற மாரி சொல்லி விட்டாங்க. 184 ரன் வித்தியாசத்துல ஆஸ்திரேலியா வெற்றி. தொடரை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபார் 1ன்ற மாரி லீடிங்ல இருக்காங்க. விஷயம் என்னன்னா, சவுத் ஆப்பிரிக்கா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இந்தியா மஸ்ட் வின் மேட்ச் இது. ஆனா தோத்துட்டாங்க. வேற எதுவும் வாய்ப்பு இருக்கான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்க ஃபைனல்ஸ் போறதுக்குன்னு சொல்லிக்கிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.